வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீ மகாலட்சுமி வாஸ்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான 16th பிளான். ஆல்ரெடி 15 பிளான்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் ஆட் பண்ணுறோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளான் சவுத் ஃபேஸிங்கான பிளான். பட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் லேண்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அகலம் வந்துட்டு குறைவாகவும் நீளம் அதிகமாக இருக்கும். பட் இந்த பிளானில் அகலம் 40 அடியாகவும் நீளம் 30 அடியாக இருக்குது. பில்டிங்கோட அகலம் 35 அடியாகவும் நீளம் 26 அடியாகவும் இருக்குது. ஸோ இது சவுத் ஃபேஸிங்கிறதுனால தென்கிழக்கு அக்னி மூலையில் ஓப்பனிங் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல போர்ட்டிக்கோ அமைச்சிருக்கோம். கேட்லேருந்து என்ட்ரான போர்ட்டிக்கோ. இது அக்னி மூலைங்கிறதுனால நம்ம இபி போர்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே போர்ட்டிக்கோலேருந்து மெயின் டோர் வழியாக லிவிங் ரூமில் ஸ்ட்ரைட்டாக இங்கே விண்டோ அமைச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ஷெல்ஃப் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் மாதிரி அமைச்சு இங்கே சூரிய ஒளிப்படுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இந்த பிளானில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பூஜா ஷெல்ஃப் அமைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த விண்டோவை இங்கே ஒரு விண்டோவும் இங்கே ஒரு விண்டோ, உச்ச மூலையில் ஒரு விண்டோவும், இந்த பூஜா ஷெல்ஃபுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு விண்டோவும் நம்ம அமைச்சிக்கலாம் வேணும்னா. அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸும் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் இன்னர் ஸ்டேர் கேஸாக இங்கே இருக்குது. நமக்கு ரெண்டல் பர்பஸ்க்கு விடுறதா இருந்துச்சுன்னா இந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸாக கூட நம்ம இங்கேருந்து இப்படி ஏறுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளானில் இன்னர் ஸ்டேர் கேஸாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், அதில் அட்டாச்சு டாய்லெட் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த டாய்லெட்டும் பூஜா ஷெல்ஃப் இங்கே அமைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒட்டி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இங்கே பேசேஜ் வச்சுருக்கோம் இந்த ரெண்டுக்கும் இடையில. ஸோ இங்கேருந்து நம்ம டைனிங்லேயும் இங்கே இன்னொரு டோர் வச்சுருக்கோம் ஓப்பனிங். இந்த வடக்கு ஃபேஸ் பண்ணி இருக்குது. எப்பயுமே இந்த தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீட்டுக்கெலாம் நம்ம ஈஸ்ட்லேயோ அல்லது நார்த்லேயோ இன்னொரு டோர் வச்சுக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக. அதனால் இங்கே கரெக்டாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைனிங்கில் இருந்து வடமேற்கு வாயு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிருக்கோம். எப்பயுமே யூஸ்வலாக பார்த்த மாதிரி இந்த தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில் அமைக்க முடியாதப்போ நம்ம வாயு மூலையில் நம்ம கிச்சன் அமைச்சிக்கலாம். ஸோ கரெக்டாக அமைச்சிருக்கோம். இந்த கிச்சன் டைனிங்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பிளானில். இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் என்டர் ஆனோம் அப்படின்னா இதே பிளானை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம், டாய்லெட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிச்சனையும் டைனிங்கையும் சேர்த்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த வாயு மூலையில் நம்ம ரெஸ்ட் ரூம் போட்டுக்கலாம். இந்த பார்ட்டை அப்படியே நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பால்கனி மாதிரி அப்படியே அமைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளானில் பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கேயும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுற்றியும் போயிட்டு வர மாதிரி 4 பக்கமும் நமக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். எப்பயுமே எந்த சைட்லேயும் பில்டிங்கை கொண்டு போய் ஒட்டி அமைக்கக்கூடாது. 4 பக்கமுமே போயிட்டு வர மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். அது மாதிரி நம்ம கரெக்டாக அமைச்சிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோவில் இதே 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்க்கான பிளான்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.